ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாயின் வித் சேன். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. பரந்தூர் கிராமத்தில் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகனாபுரம் மக்கள்லாம் வந்து ரோட்டில் போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஏரிகளை அழிக்கப்பட்டு அந்த ஏர்போர்ட் வரதா சொல்கிறாங்க. இல்லை, நான் கேட்குறேன், இப்போ அந்த இடத்துல எதுக்கு இப்போ ஏர்போர்ட்? விவசாயம் பண்ணுற இடத்துல ஒரு 12 ஏரியில் அழிக்கப்பட்டு விவசாய கிராமங்கள் அழிக்கப்பட்டு அந்த இடத்துல எதுக்கு இப்போ ஏர்போர்ட் வரணும்னு நான் கேட்குறேன். இப்போ அங்கே ஏர்போர்ட் வரனால எங்கேயாச்சும் ஃபாரின்லேருந்து வந்து இங்கே விவசாயம் பண்ண போகிறாங்களா, இல்லை பரந்தூர் கிராம மக்கள் வந்து இங்கேருந்து பறந்து போய் அங்கே ஃபாரின்ல ஏதாவது ஒர்க் பண்ண போகிறாங்க, ஐடி ஒர்க் பண்ண போகிறாங்களா? கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பல கோடி ரூபா ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட், அது எப்படி கைவிடுறது? உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக மட்டும்தான் தெரியுது. அந்த மக்களுக்கு அது அவங்களோட ஊர், அவங்களோட வாழ்வியல், அவங்களோட வாழ்வாதாரம். நீங்கள் இதை அரசியலாக பார்க்குறீங்க, அவங்க அது லைஃபாக பார்க்குறாங்க. இப்போது அந்த இடத்துல இருக்க ஒரே இஷ்யூ என்னென்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல இப்போ ஏர்போர்ட் தேவையில்லை, அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு வழி தான் கேட்குறாங்க. கவர்மெண்ட்டுங்கிறது என்னது? கவர்மெண்ட்டுங்கிறது மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறது. மக்களால் தான் நீங்கள் இருக்கீங்க, மக்களுக்காக இருங்க கொஞ்சம். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு அதை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை நடந்தது, விஜய் சாரை கேட்குறீங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்து போய் பார்த்துட்டு இப்போ பறந்தூருக்கு என்ன பறந்து போனாரா அப்படிங்க. அவர் பறந்து போகிறது அதெல்லாம் அடுத்து இருக்கட்டும், நீங்கள் என்ன ஆளுங்கட்சியாக இருந்துட்டு என்ன பண்ணீங்க? நீங்கள் போய் ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? பரந்தூரில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, ஏகனபுரம் மக்கள் இவ்வளோ பேர் போராடுறாங்க நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் பார்க்காம அமரன் படம் பார்க்க போகிறீங்க. போயிட்டு இந்த மாதிரி படங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை, அப்போ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டுக்கு தேவையா? என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்காகவோ இல்லை அரசியலுக்காகவோ நான் இதை பேச விரும்பல. ஒரு ஆட்சியை கொண்டு வர அளவுக்கு மக்களுக்கு அது ரைட்ஸ் இருக்குது. உங்களை ஆட்சியில் உட்கார வச்சது அவங்க தான். நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட கேட்டிங்களா? இல்லை கவர்மெண்ட்டு இல்லை எதை பண்ணாலும் அது சரியாக தான் இருக்குங்கிறது உங்களோட ஒப்பீனியனா? இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட, அந்த மக்கள்கிட்ட கூடி இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் இங்கே வருது, இதுக்கு உங்களுக்கு சம்மதமா? நான் இந்த கவர்மெண்ட் மட்டும் சொல்ல, எல்லாமே ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், டிவிகே, என்டிகே, பிஜேபி, எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் நீங்கள். உங்களுக்கு நீங்கள் பண்ணுற இஷ்டத்துக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஒன்றும் பெருசாக இதை இஷ்யூ பண்ணுறதுக்கெலாம் இல்லை. அவங்களுக்கு, அந்த கிராம மக்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ப்ராஜெக்டை கைவிட்டு தான் ஆகணும். அது வேணாம், அது பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஆகணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்க போராடுறது கூட தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. யாருமே அதை பற்றி கவனிக்கிறது இல்லை, கொஞ்சம் கூட அதை ஒரு பெருசாக ஒரு பொருட்டை எடுத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எம்ஜிஆர் சாங் ஒன்று இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அதில் ஒரு வரிகள் வரும்: அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி, அதில் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகம் என்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். எங்கள் நாடு பயங்கரமான குடியரசு நாடு. அப்போ பிரிட்டிஷ்ட அடிமையாக இருந்தோம், இப்போ இங்கே கவர்மெண்ட் அடிமையாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதா எல்லாமே, எதையுமே கேட்கறதில்ல. ஓட்டுக்காக மட்டும் வர்றது, பார்க்குறது, போகிறது, இதெல்லாம் வந்து மக்கள்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய பார்த்துட்ருக்காங்க. சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, பார்த்தது எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் நிறைய தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்கள் ஏமாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ராகுல் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறான், எங்களுக்கு வந்து இந்த ஏர்போர்ட் தேவையில்ல, நாங்கள் இந்த ஏர்போர்ட் வரனால இங்கே நாங்கள் பறக்க போகிறோமா, இல்லை அங்கேருந்து ஏதாவது வந்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா, எங்கள் ஊர் அழிய போகுது, எனக்கு இதுதான் முக்கியம், நான் இந்த ஊர் இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் தெளிவாக சொல்கிறான். இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் அவனை இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏன் தம்பி நீ ஸ்கூல் போகலையா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஸ்கூல் போகல, இனிமேல் போக மாட்டேன். ஏப்பா தம்பி இப்படி சொல்கிறேன், உன் ஃப்யூச்சர் என்ன ஆகுது, உன் லைஃப் என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, என் ஊரே அழிஞ்சிட்ருக்கு, நான் ஸ்கூல் போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே வந்து ஸ்கூல் வந்துச்சுன்னா ஓகே, நான் ஸ்கூல் போகலாம், அங்கே ஏர்போர்ட் வருது, எங்கள் கிராம நிலத்துக்கெல்லாம் அழித்து அவங்க வந்து ஏர்போர்ட் கட்டிகிட்டு இருக்காங்க, இதுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம், இதை நாங்கள் போராடலைன்னா இது கண்டிப்பாக வந்து இந்த திட்டம் நிறைவேறப்படும். 2019 2025 ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கு. அப்படின்றனால தான் அந்த மக்களுக்கு தெரிய வந்த ஒரே காரணத்தினால அவங்க இவ்வளோ தூரம் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல், கொஞ்சம் கூட மைண்டில் வச்சுக்காமல், இப்போ இருக்க ஆளுங்கட்சி பற்றி நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் போய் அதை ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? மக்களான அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்னு கேட்குறாங்க, சிம்பிளாக அதை கேட்குறாங்க. அதை நீங்கள் என்ன சொல்லணும்?
சரி அப்படியாப்பா வேணாம்ப்பா, நான் உங்களுக்காக தான் இருக்கேன், நான் உங்களுக்காக தான் இந்த சீட்டில் இருக்கேன், நான் உங்களுக்காக தான் நான் பண்ணணும் எல்லாமே, என்னைய ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது நீங்கள், அப்போ உங்களுக்கு வேணான்னா வேணாம். அதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் அங்கே போய் பார்க்குறது கூட இல்லை. என்னதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இதில் வந்து விஜய் அவர்கள் அங்கே போய் பார்த்ததுக்கு வந்து பரந்தூருக்கு பறந்து போகிறாரோ, நடந்து போகிறாரோ, தவழ்ந்து போகிறாரோ, அது அடுத்து அவர் போய் பார்த்தாரு. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அவரோட தொழில் அதல்ல. அவரோட தொழில் வந்து நடிக்கிறது. அவர் ஒரு சினிமாவில் இருந்தார், சினிமா ஃபீல்டில் இருந்தார். அவர் நடித்து முடிச்சுட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, அதில் தான் பேசுகிறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. அவரோட வேலை இதல்ல. உங்கள் வேலையை என்ன பண்ணுறீங்க? கரெக்டாக உங்கள் வேலைகளை கரெக்டாக பண்ணீங்களா நீங்கள்? அதுதானே இப்போ கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பொலிட்டிஷியன்ஸ்க்கும் ஒன்று நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது மக்களுக்காக அரசியல் பண்ணுங்கள், மக்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறு.